வணக்கம். நான் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பண்டத்திறப்பு என்ன நடக்குது. இந்த வீடியோ வந்து என்னவென்றால், இந்த வீடியோவில் வந்து பாரம்பரிய முறையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறதை பற்றி பார்ப்போம். இது வந்து பரம்பரையாக இந்த கூடுதலினா இது சம்பந்தமான தகவல்களை இந்த உரிமையாளர்கிட்டையும் கேட்டு அறிந்து கொள்ளுவோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து புண்ணாக்கு. வணக்கம் அண்ணா. எப்படி இது வந்து எள்ளு எத்தனை கிலோ போட்ட நீங்கள்? 21 கிலோ. 22 கிலோ போட்டு எத்தனை மணித்தி அனுப்ப? நான் 2.5 மணித்தி இடத்துக்கிட்ட ஓடி இருக்கேன். ஓடினேன். காய வச்சு தான் போடணும். காய வச்சு போட்டால் இது ஒன்றா 21 கிலோ எள்ளில் எத்தனை போத்து நல்லெண்ணெய் வரும்? 13 வரும். மற்ற இந்த புண்ணாக்கு என்ன செய்கிறது? புண்ணாக்கு சக்கி எடுத்து ஆடு மாடுகளுக்கு வைக்கிறோம். ஆடு மாட்டுக்கு வந்து விலைக்கு வாங்குவேன் நம்ம. இது வந்து நீங்கள் பரம்பரையா கூடுதலாக பண்டத்திறப்பில் கூட வச்சுக்கணும். இது நல்லெண்ணெய் ஆலையில் அந்த நாளில் இருந்து நீங்கள் செய்கிறதா பரம்பரை? இது லாமாசருக்கு ஒரு டீசல் எவ்வளோ வேணும்? ஒரு 2.5 மணித்தியாலும் ஓடுறோண்டா அப்படி வரும். மற்றது போடைக்கு கொஞ்சம் சிலோவில் விட்டு பேந்து கூட்டுறது, பேந்து குறைக்கிறது. அந்த டைமிங்கா? ஓ, மற்ற வெள்ளும் இருக்கோ? இது யாழ்ப்பாணத்தில் இதை செய்யணும் பரம்பரையா. இந்த எண்ணெய் வந்து நீங்கள் அப்படியே ஊற்றி அப்படியே போத்தலுக்கு அடைக்கிறது தானே, எந்த ஒரு கலப்படமும் இல்லை. ஓ, ஒரு கிழமைக்கு தெளிய விடணும். தெளிய விட்டு தான் போத்தலுக்கு அடைக்கிறதா? அடைச்சு இந்த ஆக்கள் கடையில் கொடுக்குறதா இல்லை தொகைக்கு கொடுக்குறதா? இது ஒரு ஆபத்தான இதுதான். கவனமாக நிற்கணுமே. சுற்றி கொண்டு நிற்கும் புதாக்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொன்னதில் நான் கொஞ்சம் கவனமாக நின்றேன். நீங்கள் சேஃப்டி முக்கியம்னு சொன்னீங்க. நிற்கிறது அதான் சில பேருக்கு தெரியாது, அதை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு அது நல்லதாக போச்சு. நான்